ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னதான் கஷ்டம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும், நம்ம காதலை பத்தி பேசுவோம். ரொம்ப நேரமா அவ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப இந்த குழந்தைய அப்படி எடுத்து அப்படி முத்த கொடுப்பா பாரு, அப்படி எனக்கு கொடுத்த மாதிரியே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு காதல் வருமானு கடகராசிக்காரங்களே நினைச்சுப்பாங்க. உங்களுக்கு இந்த கஷ்டத்துலயும் ஒரு காதல் வரப்போகிறது. இதுல ஒரு ஆச்சரியமே என்ன அப்படின்னா, அது இயல்பாக நடந்துவிடும். வெள்ளை புறா ஒன்று சேர்ந்தது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம், அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பொதுவாக கேட்குறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த திருசா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற காதலர் தினம் எப்படி அமையும்? காதல் சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க காதலை சரிப்படுத்துவாங்க? முக்கியமான விஷயமே என்ன கடகராசிக்காரர்களுக்குன்னா, காதல் வராதா சார்? இல்லை வரும். அவர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னதான் கஷ்டம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும், நீங்க இப்போ என்ன கஷ்டம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம காதலை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது, அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி. எங்கு சென்றாலும் என் மனது உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறது. தபு சங்கர் கவிதையெல்லாம் அடி பிரிச்சு எடுப்பீங்க. அன்றைய தினம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே சொல்லுவாங்க, உலகின் மிகப்பெரிய மதிப்பு கூட்டப்பட்ட வரி எது தெரியுமா, உதட்டின் வரிதான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கவிதையா சொல்லுவாங்க. இன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவிதை தான். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் அறிமுகப்படுத்த போகிறேன், நீ தேவதைகளின் தேவதை அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதைலாம் சொல்லுவாங்க. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு, ஆனா யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியல. அவங்க லவ் ஒரே டஃபா வாங்க பாருங்களேன். அது வந்து நேற்று நைட்டு உன்னை பத்தி நான் ஃபீல் பண்ணி எழுதுனேம்மா அப்படின்னு. ஏய், இது தபு சங்கர் கவிதை தானே? ஆமா, அந்த மாதிரி மாட்டிக்காம எழுதுறது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, அன்றைய தினம் ராசிநாதன் சந்திரன் அவர் போய் அப்படியே உட்காந்து குரு வீட்டுல உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் அப்படியே பொங்குறாரு, அப்படியே இந்த பக்கம் ஆமா காதலா பொங்குறாரு. இந்த பக்கம் 5 கூடிய செவ்வா பகவான் 7ல போய் உட்கார்றாரு. அப்போ யோகாதிபதி 7ல உட்காரும் போது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி நான் பாட்டுக்கு லவ் சொல்லான்னு போனேன். ரொம்ப நேரமா அவ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த போய் இந்த குழந்தைய அப்படி எடுத்து அப்படி முத்த கொடுப்பா பாரு, அப்படி எனக்கு கொடுத்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுமா அந்த குழந்தையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சா கூட
ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவளை ஃபீல் பண்ணி ரசிப்பீங்க நீங்க. அந்த எக்ஸ்போசர் பொல்லாதவன் தனுஷாவே மாறிடுவாங்க. 5 கூடியவன் 7ஆம் ஓகே. இடத்துல உச்சம் பெறும்போது, ம். உச்சம் பெறுகிறான் செவ்வாய் பகவான். உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அவர்களுடைய லவ் லைஃப் வந்து கடகராசிக்காரர்களுக்கு காதல் வருமான்னு கடகராசிக்காரங்களே நினைச்சுப்பாங்க. ஏன்னா இருக்கு சார், அந்த டவுட் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆமா. நம்மளுக்கெல்லாம் காதல் வருமா? ஆமா. நம்மளாம் காதல் திருமணம் ஏன்னா பண்ணுவோமா? அடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு என்ன பிழிஞ்சு தொங்க போட்டு நானே ஒரு ஒரு கிளிப்பு போட்டு தொங்க விட்டுருக்காங்கய்யா. எனக்கு அது இந்த விறகிலும் சொல்லுவாங்கள்ல, விறகிலும் வீழ்ந்த மழை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேயும் ஒரு காதல் வரப்போகிறது. இதில் ஒரு ஆச்சரியமே என்ன அப்படின்னா, அது இயல்பாக நடந்துவிடும். ஸோ சரி, இந்த சரி. இந்த காலா படத்தில் அந்த எக்ஸ்ல ஓரெல்லாம் மீட் பண்ணுறாங்கல்ல, அந்த சம்பவம்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். ஓகே. அது அன்னைக்கு நாள் என்னை பார்த்த உடனே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்க நீ அந்த பாட்டு வேற அப்படின்னு. ஓடும் பேக்ரவுண்ட்ல. Yes. கண்ணம்மா. கண்ணம்மா ஆ. அந்த மாதிரிலாம் வரும். செல்விலாம் வருவாங்க, ஆ. உங்க ஒய்ஃப் எல்லாம் வருவாங்க. சரி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர்கள் வாழ்க்கையில அன்றைய தினம் அவங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான தினமாக இருக்கும். இவர்கள் அன்றைய தினம் என்ன பண்ணும், 5 கூடன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனியினுடைய இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ Blue. அல்லது வந்து ஒரு ம். ஆவரேஜான ஒரு ஆஷ் கலர் ட்ரெஸ்ஸு அந்த ஓகே. மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. ஓகே. இவர்கள் வந்து பெரும்பாலும் பூவா கொடுக்காம அதற்கு பதிலாக வேற ஏதாவது கிஃப்டா ஒரு ஒரு கிஃப்ட்டு ஒரு ஒரு கிளி அந்த மாதிரி சம்திங் உயிருள்ள பொருட்களை கொடுக்கறது ரொம்ப நல்லது. கிளி இங்க கொடுத்தா போலீஸ் பிடிச்சிக்கும். நான் சொல்றது லவ் பேர்ட்ஸ் தான் அப்படி சொல்றேன். ஓகே. ஸோ அப்போ நான் அந்த மாதிரியான உயிருள்ள பொருட்கள் யாராவது வந்து உயிருள்ள விஷயங்கள் ஏதாவது லவ் கொடுக்கலாம். பேர்ட்ஸ், மீன் லவ் தொட்டி பேர்ட்ஸ், அந்த மீன் மாதிரி. தொட்டி, ஓகே. புறா உங்க காதலிக்கு பிடிச்ச காதல் புறா. விஷயங்கள், ஆ. காதல் புறா அப்படி வாங்கி அப்படி தூது பறக்க விடு. விட்டு வெள்ளை புறா ஒன்று சேர்ந்தது அப்படி அப்படி அங்கிருந்து அதே பாட்டுக்கு 2 பாட்டு விட்டேன். ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்க போறீங்க. அன்றைய தினம் வந்து உங்களுடைய பொன்னாள். கடகராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு காதல் சக்சஸ் ஆகும்? எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலுமே 100க்கு 97% அன்றைய தினம். ஏன்னா 5 குடையவனே உச்சம் பெறுகிறான். ஜாக்பாட்டே அவங்களுக்கு தான் பொதுவே. ஆமா. பிரமாதமா இருக்க போறீங்க. உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போறீங்க. பொதுவாகவே செவ்வாய் நாளே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களா இருப்பாங்க. ஓகே. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. வாவ். வாவ் அந்த மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்ல யார் சார்? எஸ், அன்னியன்லே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதை கவிதையா அனுப்புவாங்க. என்ன ஒரே கவிதை கண்ணை கவிதையா வெளிச்சா வருது. கடவுளே நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. ஓகே. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் ஏய் அவனை லவ் அப்படிங்கும்போது பண்ணாதடா அடிச்சுடுவான் அப்படின்னு. இல்லை எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு அந்த இந்த இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க இவங்க. அச்சச்சோ. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து. நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம். இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ் லவ் மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். சூப்பர் சூப்பர். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட்டு அவளை தான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது. ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள், ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா
பண்ணிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ் நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனாலதான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம். ஆனா ஒரு லவ் ஓகே பண்றது அவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனா ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில மனசுல இருந்து சொல்றேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா, நீங்க பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா, யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.